இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் மனநிறைவோடு இருக்கிறீங்களா? இறைவன் சிறப்பாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். விதைப்பவர் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 to 23 வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்கலாம். விதைகளினுடைய தன்மை என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதிலிருந்து நாம் வாழ்க்கையிலே என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, விதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. நிறைய விதைகள் இருக்கிறது. நிறைய பழ மரங்களினுடைய விதைகள், மரம் செடி கொடிகளினுடைய விதைகள் இருக்கிறது. அதிலே எனக்கு என்ன தேவையோ அந்த விதை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து அதை நான் மண்ணிலே ஊன்றி நான் விதைத்து நீர் ஊற்றி அதை நான் வளர்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு மாம்பழம் தேவை, எனவே விதைகள் நிறைய இருக்கிறது, கொட்டைகள் நிறைய இருக்கிறது, அதில் ஏதாவது ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதே போல் சீத்தாப்பழம் எனக்கு தேவைப்படுகிறது, அப்போ அந்த விதைகளும் நிறைய இருக்கிறது, அதிலே நான் தேர்ந்தெடுக்கிறேன். நமது அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிப்புகளை எடுத்துக்கொண்டால் 11ஆம் வகுப்பில் என்ன படிக்க வேண்டும், அடுத்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் நான் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க போகிறேன்? 12ஆம் வகுப்பு முடித்து நிறைய படிப்புகள் இருக்கிறது. மருத்துவத்துறை, பொறியியல் துறை, இன்னும் ஆசிரியர் பணி, இப்படி பல துறைகள் இருக்கிறது. அதிலே நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன்? அதே போல் செய்கின்ற வேலைகள், அலுவலக வேலை, இன்னும் ஓடி ஆடி செய்கின்ற வேலைகள், கணனி வேலைகள், இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதிலே நான் எந்த வேலையை நான் தேர்ந்து தெளிய போகிறேன்? ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர், எனது உரிமை சொத்தான மக்கள், நீங்கள் தூய மக்களினமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்திலே பல பேர் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இன்ற நாளிலே நாம் ஆலயத்தில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் இறைவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதே நேரத்திலே எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. எனவே நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தூய்மையாக்கப்பட்டவர்கள், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கலாம், நாம் தூய மக்களினத்தார், எல்லா மக்களிலும் ஆண்டவர் நம்மை தம் சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாலும் நம்மை அவர் தம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் தேவை. அதே போல் எனக்கு என்ன பழம் தேவை, என்ன மரம் தேவை, என்ன செடி தேவை, அதற்குள்ள விதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இரண்டாவது, விதை நேர்த்தி செய்யப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. விதைகள் எப்படி நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டுமோ, தயாரிக்கப்பட வேண்டும், அதே போல் விதைகளும் தயாரிக்கப்பட வேண்டும், நேர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது மிகுந்த பலனை தரும். குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம் அசோஸ்பைரில்லம் என்கின்ற ஒரு உரம். இது ஒரு நுண்ணுயிர் உரம், நுண்ணூட்டச்சத்து நிறைந்த உரம். அப்போது இதை நாம் பயிர்களுக்கு, அந்த விதைகளுக்கு நாம் செலுத்தும் பொழுது அது நல்ல விளைச்சலை தந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. இப்போது அசோஸ்பைரில்லம் அதனுடைய பணி என்ன? காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுவை நமக்கு சேகரித்து அது செடிகளுக்கு கொடுக்கிறது. அதனால் வேர்கள் நன்றாக உள்ளூர பரவுகிறது, மரமானது நிலைத்திருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. எனவே இந்த விதைகள் தயாரிக்கப்பட வேண்டும், நேர்த்தி செய்யப்பட வேண்டும். அதே போல் நாமும் கிறிஸ்தவ வாழ்விலே இந்த நுண்ணூட்டச்சத்து பெற்றவர்களாக மாற வேண்டும். நமக்கு மறைக்கல்வி, இறைவார்த்தை, விவிலியம், இன்னும் திருப்பலி, அருள் சாதன நிகழ்வுகள், ஜெபம், இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு இருக்கிறது. இவைகள் மூலமாக நாம் தயாரிக்கப்படுகிறோம். நுண்ணுயிர் சத்தை, ஊட்டச்சத்தை பெறுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் ஆன்மீக சத்தை பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம்.
அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மெசியாவினுடைய வருகைக்காக திருமுழுக்கு யோவான் தயார் செய்கிறார். குறுகலான நெடுகலான மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைகள் எல்லாம் சரி செய்யப்படுக, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருடைய வருகைக்காக உங்கள் பாதைகளை செம்மையாக்குங்கள், எனவே மேடு பள்ளங்களாக இருக்கக்கூடியவர்கள் சமதளமாக்கப்பட வேண்டும். அதே போல் நம்மளுடைய வாழ்வு என்பது நேர்த்தி செய்யப்பட்ட இந்த விதைகளைப் போல முன் தயாரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். 3வது, விதை முழுமையானது, அரைகுறை விதை அல்ல. பதர்கள் நிறைய இருக்கிறது. அப்போது நாம் பதர்களாக இல்லை, முழுமையானவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு விதை எப்படி தண்ணிலே முழுமையுடையதாக இருக்கிறதோ, அது வளர்ந்து செடியாக வளர்ந்து அது மரமாக வளர்ந்து முழு விளைச்சலை கொடுக்கிறது. அதே போல் நாமும் முழு வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். எனவே நாம் அன்றாட வாழ்விலே அரைகுறையான ஒரு ஆன்மீக வாழ்வு அல்ல, முழுமையான ஆன்மீக வாழ்வு, முழுமையான ஒரு ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமது அன்றாட வாழ்க்கையிலே எந்த துறையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், அறிவியல் துறையாக இருந்தாலும், அன்றாட பொது காரியங்களாக இருந்தாலும், நாம் அதிலே அரைகுறையாக அல்லாமல் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும், முற்றும் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். குறைகுடம் தழும்பும் நீர் தழும்பும், நிறைகுடம் நீர் தழும்பாது. எனவே நாம் குறைகுடங்களாக அல்ல, நிறைகுடங்களாக முழுமையானவர்களாக ஆண்டவர் இயேசுவை போல நிறைவுள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். 4வதாக, இந்த விதையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு, விதைகள் மரபணுக்களை கொண்டது. ஜீன்ஸ். பப்பாளி விதையை போடுகிறோம் என்றால் அது பப்பாளியைத்தான் அது கொடுக்கிறது. சீத்தா விதைகளை விதைக்கிறோம் என்றால் அது சீத்தாப்பழத்தை கொடுக்கும். எனவே பப்பாளி விதை விதைத்துவிட்டு அதிலே நாம் மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இந்த மரபணுக்கள் என்பது. அது என்ன மரபணுக்களை கொண்டிருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கிறது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கின்றோம். உங்களுடைய செயல்களை கொண்டு நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய செயல்கள் தான் கனிகள். அப்போ நாம் யார் என்று அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், முட்செடிகளிலே திராட்சை பழங்களை நாம் எதிர்பார்க்க முடியுமா? முள்பூண்டுகளிலே அத்திப்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கிறது. நல்ல மரங்கள் நச்சு கனிகளை கொடுக்காது. தீய மரங்கள் நச்சு அழுகிய மரங்களை கொடுக்கிறது. அதுபோல் இங்கு நாம் தெரிந்து கொள்வது, பெற்றோர்கள் பெரியவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும். நம்மை போல பிள்ளைகள், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. எனவே பெற்றோர்களைப் போலத்தான் பிள்ளைகளினுடைய உருவ அமைப்பு, உடல் அமைப்பு இருக்கிறது. உயரமான குட்டையாக அல்லது வெள்ளை நிறம், கருப்பு நிறம். எப்படி இந்த உருவத்திலே மரபணுக்கள் செயல்படுகிறதோ அதே போல நமது குணாதிசயங்களிலும் மரபணுக்கள் இருக்கிறது. உளவியல் ரீதியான மரபணுக்கள். அப்போது பயாலஜிக்கல் ஜீன்ஸ், சைக்கலாஜிக்கல் ஜீன்ஸ். அப்போ இந்த உயிரியல் ரீதியான மரபணுக்கள் நமது உடல் அமைப்பு, உருவ அமைப்பை கொண்டு விட்டு செல்கிறது, குரோமோசோம். அதே போல் இந்த உளவியல் ரீதியான மரபணுக்கள் நம்மளுடைய பண்புகள், குணாதிசயங்களுக்கு காரணம் இவைகளாக இருக்கிறது. அப்போ பெற்றோருடைய பண்புகள் எப்படியோ அதே போல் பிள்ளைகளுடைய பண்புகளும் இருக்கிறது. பெற்றோர்கள் ஆசிரியராக இருந்தால் பிள்ளைகள் ஆசிரியர், பெற்றோர்கள் மருத்துவர்னால் பிள்ளைகள் மருத்துவர். அப்போ அந்த குணாதிசயங்கள். அப்போ ஒரு தகப்பன் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலை அப்படியே அது கடத்தப்படுகிறது. அப்போது நாம் பார்க்குறோம் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பண்புகள். பெற்றோர்கள் கனிவாக இருந்தால் பிள்ளைகள் கனிவாக, பெற்றோர்கள் நல்ல பொறுப்புள்ளவர்களாக, நல்ல பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக, ஆன்மீக காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் இருந்தால் பிள்ளைகள் அதே போல் வளர்கிறது. நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தல், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தல். அப்போ பெற்றோருடைய ஊற்று எப்படி இருக்கிறதோ அந்த மரபணு அதே போல தான் பிள்ளைகள். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் மிக மிக நேர்த்தியானவர்களாக இருக்க வேண்டும்.
மரபணுகள் அதே போல தான் நம்மளுடைய பிள்ளைகளும் இருக்கும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ நல்ல மரம் நல்ல கனி, நல்ல பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகள். ஐந்தாவதாக, விதை ஆண் பெண் பேதமற்றது, அதிலே எந்த வேறுபாடும் கிடையாது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:28 வசனத்திலே பவுலுடையார் தெளிவாக சொல்லுவார், உங்களிடையே ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண்டவர் இயேசுவிலே இணைக்கப்பட்ட நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். எனவே நம்மிடையும் நிறைய பிளவுகள் வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், ஒரே திருமுழுக்கு, ஒரே ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கலாம், குணாதிசயங்கள் வேறுபாடாக இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உடல் அமைப்பிலும் சரி, குண அமைப்பிலும் சரி வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒன்றாக இருப்பது, எல்லாருமே ஒரு வீட்டில் உள்ள 5 குழந்தை 5 விதமாக இருக்கிறது. ஆனால் அதை வைத்து, அந்த வேறுபாடுகளை வைத்து நாம் பார்க்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குடும்ப உணர்வோடு, ஆண்டவருடைய பிள்ளைகள், திருமுழுக்கு பெற்ற நாம் கடவுளுடைய பிள்ளைகள், அப்போ நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அப்போ இந்த சமத்துவ பண்பை நாம் இந்த சமூகத்திலே வேறுபடுத்தி பார்க்காமல் மக்களை நாம் அனைவரும் ஒன்று என்கின்ற ஒரு நிலையை வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆறாவதாக, இந்த விதை மேலும் கீழும் வளரக்கூடியது. விதை தண்ணீர் விட்டு நாம் ஆரம்பிக்கும் பொழுது வேர் விடுகிறது முதலிலே. அப்போ வேர் இன்னும் பறந்து விரிகிறது, அப்படியே கீழே பெரிய வேராக மாறுகிறது. மரத்திற்கு தகுந்தாற் போல, செடிக்கு தகுந்தாற் போல அது ஆழம் அகலம் பறந்து விரிந்து அது வேர் பரவுகிறது. அதே போல் மேலே தளிர் விடுகிறது, செடி தண்டு மரம் கனிகள் என்று மேல் நோக்கியும் வளர்கிறது. அதைத்தான் மார்க் நற்செய்தி 4:28 வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஒரு விதை விதைக்கப்பட்டு தளிர் கதிர் தானியம் என்று ஒவ்வொன்றாக மேலே வளர்கிறது. அப்போது மேலே இறையன்பில் நாம் வளர வேண்டும் மேல் நோக்கி, கீழே வேர்களைப் போல பறந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மக்களோடு, சகோதர சகோதரிகளோடு நாம் நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இறையன்பிலும் பிறர் அன்பிலும் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த விதை நமக்கு கற்றுத்தருகிறது. ஏழாவதாக, விதை தனியாக வளர்வதில்லை, அது சார்ந்து வாழ்கிறது. ஒரு விதை வளர்ந்து மரமாக செடியாக கனி கொடுப்பதற்கு நிறைய காரணிகள் தேவைப்படுகிற, அந்த காரணிகளை சார்ந்து தான் வளர முடியும். முதலிலே நிலம், நீர், உரம், காற்று, சூரிய ஒளி, இப்படி பல காரியங்கள் இந்த காரணிகள் மூலமாக இதை சார்ந்து தான் விதை இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அது கனி கொடுக்க முடியும். யோவான் நற்செய்தி 15:4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், திராட்சை கொடி கிளையோடு செடியோடு இணைந்திருந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அதே போல் நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் நாம் கனிகளை கொடுக்க முடியும். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது நாம் ஆண்டவரோடு இணைந்தவர்களாக, பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் தனியாக வாழ முடியாது, நாம் ஆண்டவரோடு இணைந்தவர்களாக நாம் வாழ முடியும். அப்போ ஆண்டவரை சார்ந்து தான் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரிலே வேரூன்றியவர்களாக நாம் வாழும் பொழுது நமது வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. எட்டாவது, இந்த விதையினுடைய பண்பு தன்னையே அழித்து பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உயிரை தரக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிறது. யோவான் நற்செய்தி 12:24 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அது தரும். எனவே விதை மண்ணிலே மட்கி தன்னையே அழித்து கொள்கிறது, செடி உருவாகிறது, மரம் உருவாகிறது, கனிகளை நாம் பற்றி கொள்கிறோம். அதே போலத்தான் நாம் நமது வாழ்விலும் பிறருக்காக நமது வாழ்வை தியாகம் செய்ய வேண்டும். பிறருக்காக நாம் நம்மையே விட்டு கொடுக்க வேண்டும். பிறருக்காக நம்மையே நாம் தியாக மனப்பான்மையோடு செய்யும் பொழுதுதான் நமது வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 10:39 வசனத்திலே, தமக்கென வாழ்வோர் தம் உயிரை காத்து கொள்ளார், தம் உயிரை ஒரு பொருட்டாக கருதாதோர் உயிரை காத்து கொள்வார். அப்போ ஆண்டவருக்காக நமது உயிரை இழக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்மையே நாம் தியாகம் செய்ய வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். சில காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும். அற்ப காரியங்களுக்காக ஈகோ, நான் எப்படி நீ சொல்லி நான் எப்படி கேட்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அதையும் தாண்டி நாம் ஒரு சிறப்பானவர்களாக மாற வேண்டும்
என்றால் ஒரு விட்டு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்மை நாம் கரைத்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னையே கரைத்து கொள்கிறார். ஒரு தாய் தன்னையே கொடுக்கிறார். வலியை வேதனையை தாங்கிக் கொள்கிறார். அதன் மூலமாக ஒரு உயிர் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதே போல் நமது அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பிறருக்காக கஷ்டப்படும் பொழுது, சில தியாகங்கள் செய்யும் பொழுது முதலிலே கடினமாக தோன்றலாம். ஆனால் பின்னால் அதனுடைய பலன், கனிகள், வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. எனவே நமது ஊருக்காக, நமது உறவினர்களுக்காக, நமது குடும்பத்திற்காக, ஆண்டவருக்காக நாம் நம்மையே இழக்க வேண்டும். நம்மையே நாம் கரைத்து கொள்ள வேண்டும். நம்மையே நாம் உடைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி நாம் வாழ்கின்ற சமூகத்திலே பாருங்கள், மற்றவர்களை நொறுக்கி கசக்கி கரைத்து நான் மேலே வர வேண்டும், உயிரை வளர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். மற்றவர்கள் பெயரை கெடுத்து நான் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மற்றவர்கள் வளர்ச்சியை நாம் பொறாமைப்பட்டு அவர்களை ஏதாவது செய்து அவர்களை மிதித்து நான் மேலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீ பிறருக்காக உன்னையே நீ கரைத்துக்கொள். மற்றவர்களை கரைத்து நீ முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படாதே. நீ உன்னையே பிறருக்காக கரைத்து உடைத்து நொறுக்கி தியாகம் செய்து பிறர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை. அதைத்தான் இயேசு செய்தார். அதைத்தான் இந்த விதை நமக்கு கற்பிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விதையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 8 அருமையான பாடங்களை நமது வாழ்விலே நமதாக்குவோம். ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.